Welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒண்ணு இல்ல ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா நட்ஸ் லட்டு எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இத 8 மாசத்துல இருந்து உங்க பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரையும் லட்டுவையும் உங்க குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம ஃபீட் பண்ற மம்மிஸ் நீங்களும் சாப்பிடலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. சூடான கடாயில சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்பதான் ஒரே மாதிரியா வறுபடும். அடுத்து ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம பொறுமையா வறுக்கணும், ஏன்னா பருப்பு எல்லாம் கருகிடக்கூடாது, அப்போ டேஸ்ட் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க. அதை கடாயில சேர்த்து லைட்டா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். எல்லாத்தையும் 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கு மேல வறுக்க தேவையில்லை. ரொம்ப வறுத்தா நம்ம அரைக்கும் போது எண்ணெய் தெரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொரிகடலை எடுத்துக்கோங்க, அதாவது பொட்டுக்கடலை. அதையும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பிஸ்தா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை தோல் பிரிச்சு வச்சுக்கோங்க. தோல் உரிச்ச பிஸ்தாவை கடாயில சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டா வறுத்தாவே போதும். இப்போ நம்ம மொத்தமா 5 பொருள் சேர்த்திருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், பொரிகடலை. இப்போ நம்ம வறுத்து வச்ச 5 பொருளையுமே ஒரு பிளேட்ல தட்டி ஃபேன் காத்துலயே உணர வச்சுக்கோங்க. சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஃபேன்லயே உணரட்டும். சூடோட அரைச்சோம்னா அரைக்கும் போது எண்ணெய் தெரிஞ்சு வர சான்ஸ் இருக்கு. அதனால சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவே நம்ம அரைக்கலாம். இந்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமா அரைக்க கூடாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சுக்கோங்க. அரைக்கும் போது ஒரே பல்ஸ்ல அரைச்சிடக்கூடாது. ஒரு 5 செகண்டுக்கு திருகி நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து ஒரு 5 செகண்டுக்கு திருகி நிப்பாட்டிக்கோங்க. அதே மாதிரியே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்பீட்ல வச்சு அரைச்சோம்னா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். அதனால பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச எல்லா நட்ஸையுமே பவுடரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. அரைச்சு வச்ச பவுடர்லாம் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரையும் அப்படியே உணர வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச உடனே பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா அதுவும் சூடா இருக்கிறதுனால தண்ணி ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த மாதிரி பாத்திரத்துல போட்டு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. இந்த நட்ஸ் பவுடர் பால்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்து ஹார்லிக்ஸ் மாதிரி குடிச்சுக்கோங்க. 1 வயசுக்கு மேல உள்ள உங்க குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கறதா இருந்தா அதுலயும் இந்த நட்ஸ் பவுடரை கலந்து கொடுக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச பவுடரை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேல வைக்காதீங்க. கொஞ்சம் அளவுக்கு மட்டும் நீங்க நட்ஸ் பவுடர் அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்ச பவுடர்ல கொஞ்சம் மட்டும் இந்த பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். ரிமைனிங் பவுடர் வச்சு தான் நம்ம நட்ஸ் லட்டு செய்ய போறோம். நட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5ல இருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் விதை எடுத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சேர்த்துருக்கிறது கருப்பு பேரிச்சம்பழம். நீங்க நார்மல் பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம். இது 1 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க, ட்ரை கிரேப்ஸ். இதையும் இந்த நெய் கூட சேர்த்து 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க இந்த நட்ஸ் லட்டுவை 2 மெத்தட்ல செய்யலாம். இந்த மாதிரி நெய்யில பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் வதக்குனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா, நீங்க டைரக்டாவே மிக்சர் ஜார்ல பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கடாயில நெய் சேர்த்து அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் சேர்த்து 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது செகண்ட் மெத்தட். இதுல உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்றது ஃபர்ஸ்ட் மெத்தட். வதக்குனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா நெய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸ் பவுடரை இந்த பேரிச்சம்பழம் உலர் திராட்சை பேஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கிளற ஆரம்பிக்கலாம். பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கையாலேயே நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம கையால பண்ணும்போது தான் லட்டு நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த நட்ஸ் பவுடரையும் இந்த பேரிச்சம்பழ பேஸ்டையும் ஒன்று போல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நட்ஸ் பவுடர் சேர்த்து ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல நீங்க நட்ஸ் பவுடர் அதிகமா போட்டுட்டா கூட நெய்யை உருக்கி இதுல சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் பவுடரையும் நட்ஸ் லட்டுவையும் குழந்தைங்களுக்கு முதலா கொடுக்க போறதா இருந்தா அலர்ஜிஸ் எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்க குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடரையும் லட்டுவையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு நட்ஸ்னால அலர்ஜி ஏற்படும். இந்த நட்ஸை ஒரு 2 நாளைக்கு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு அலர்ஜி எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அலர்ஜி எதுவும் இருந்தால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாகவே நட்ஸ் பவுடரையும் நட்ஸ் லட்டுவையும் 9 மாதத்துக்கு அப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நட்ஸ் பவுடரை லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்லோவாகவே குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போதான் உங்களுக்கு டெலிவரி ஆயிருந்தாலும் குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நட்ஸ் பவுடரையும் நட்ஸ் லட்டுவையும் சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாடிக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால் நல்லாவே சுரக்கும். இந்த மாதிரி ஒன்று போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா லட்டு சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா லட்டு ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த லட்டுவையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 மாதம் அளவுக்கு இந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 வாரம் வரைக்குமே நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி இல்லாமல் பேபி ஃபுட் ரெசிபியும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் குழந்தைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி, டின்னர் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.